மகுடன் டிவியினுடைய பட்ஜெட் டாக் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். பட்ஜெட் டாக் நிகழ்ச்சியிலே நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டம் தொடர்பாக தெளிவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஆளும் எதிர்த்தரப்புகளுக்கு இடையிலே பல விடயங்கள், பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று மக்களிடத்திலும் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் எவ்வாறு மக்களுக்கு சலுகைகளா அல்லது அரசுக்கு சலுகையா அல்லது யாருக்கு சலுகை என்கின்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான விடைகளும் அவ்வப்போது பாராளுமன்றத்திலே வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பிலே நாங்கள் இரண்டு தரப்பினரையும் அழைத்து இது தொடர்பிலே கருத்துக்களையும் மக்களுக்கான தெளிவுகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இந்த பட்ஜெட் டாக் நிகழ்ச்சிக்காக ஆளும் தரப்பிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்திருக்கின்றோம். அவர்தான் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியினுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மகிழ்வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி செல்கிறது உங்களுடைய அரசாங்கம்? அரசாங்கம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே போய்கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். எங்களுக்குரிய மக்களுக்குரிய ஆதரவு நாள்தோறும் பெருகி கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மக்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களது எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் போன்ற விடயங்களிலே மிகவும் அவதானத்துடன் நாங்கள் செயற்படுகின்றோம். அவற்றினை எம்மால் இயன்றவரை பூர்த்தி செய்வதற்குரிய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டம், அதாவது எதிர்வரும் வருடத்திற்காக உங்களுடைய அரசாங்கம் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் எல்லா மக்களையும் ஒருமித்து அல்லது எல்லா மக்களினுடைய கோரிக்கைகளுக்குமாக தயார் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வரவு செலவு திட்டமா? நிச்சயமாக அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டினை பொறுப்பெடுக்கும் பொழுது இந்த நாட்டு பொருளாதார ரீதியில் மிகவும் மோசமான நிலையிலே பொறுப்பெடுத்தோம். அவ்வாறு இருந்தபோதும் ஒரு வருடங்கள் எங்களுடைய ஆட்சி கடந்திருக்கின்ற போது இது இரண்டாவது தடவையாக நாங்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இரண்டு வெவ்வேறான விடயங்களை சம அளவிலே நாங்கள் எங்களுடைய பார்வையை செலுத்தி வருகின்றோம். ஒன்று, பொருளாதாரத்திலிருந்து நாட்டை மீட்டெடுப்பது. அடுத்த விடயம், மக்களுக்கான தேவைகள், கடந்த காலத்திலே நிறைவேற்றப்படாத விடயங்கள் தொடர்பாக கரிசீலனைக்கு எடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அதற்கான மூலோபாயங்களை தேடிக்கொண்டதோடு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான மார்க்கங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் மக்களுக்கு. இப்போ இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் பரவலான சில விமர்சனங்கள் இருக்குது. இப்போ கடந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் சமர்ப்பிக்கிற நேரம் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்ட விடயம்தான் கிழக்குக்கான அபிவிருத்திக்கு நாங்கள் இந்தியாவை நாடுறோம் அப்படின்ற ஒரு விடயம், அல்லது இந்தியாவினுடைய நிதி உதவியுடன் அபிவிருத்தி செய்யப்படும் அல்லது செயற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அதே போல் வடக்குக்கான நிதி உதவிகள் குறைவாக இருந்துச்சு. இந்த முறையும் இதே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ற கருத்துக்கள் பரவலாக இருக்குது. காரணம், நாங்கள் தமிழ் பேசுகின்ற சமூகமாக இருப்போம். இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் வாழக்கூடிய சிங்களவர்களாக நாங்கள் தமிழ் பேசுகின்ற சமூகமாக இருக்கின்ற இந்த பாரபட்சம் இந்த முறையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு இந்த முறையாக இருக்கட்டும், சென்ற முறை வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், நாங்கள் கணிசமான தொகையை அனைத்து மாவட்டங்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்கும் முகமாக பிரித்து வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், விசேடமான செயற்திட்டங்கள் கடந்த வரவு செலவு திட்டத்திலே 2025ஆம் ஆண்டு வடமாகாணத்துக்கு பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாங்கள் ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறோம். அதேபோல் இவ்வருடம் கிழக்கு மாகாணத்துக்கும் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பொதுவாக பார்க்காமல் அமைச்சு ரீதியாக நாங்கள் ஒதுக்கீடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக அதுக்கான ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு விசேடமாக ஒன்றை கூறலாம். உங்களுக்கு தெரியும், கிரான் பாலம் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கந்தசாமி பிரபு அவர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிணங்க உடனடியாக அதுக்கு கிட்டத்தட்ட 9,000 மில்லியன் ரூபாய் அதுக்கு செலவாகும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த வருடம் அதற்கான
ஃபீஸிபிள் ஸ்டடீஸ் செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி அந்த ஃபீஸிபிள் ஸ்டடீஸ் முடிந்தவுடன் அடுத்தடுத்து வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் அந்த பாலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகள் இருக்கின்றன. இது ஒரு உதாரணம். இதே போல் பல்வேறுபட்ட விடயங்களிலே நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த வருடம் கிராமிய பாதைகளை புனரமைப்பதற்காக 24,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் எவ்வளவு வடக்கு கிழக்கில் இது இப்போ பாதைகள் என்னும் பொழுது அந்த மாவட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப அது அரசாங்கத்தினால் முக்கியத்துவம் வழங்கப்படும். முக்கியமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கை பிரதானமாக கொண்டு பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்களை தீட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே குறிப்பிடத்தக்க இன்னும் அந்த மாகாணங்களுக்கு ரீதியாக இவ்வளவு தான் இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த என்ற விவரம் தற்பொழுது விவாதங்கள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் அதிலே சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தோராயமாக நாங்கள் இவ்வளவு தான் என்று இப்பொழுது கூற முடியாது. நான் நினைக்கின்றேன் 5ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான முழுமையான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் யுத்தத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளிலே எங்களுடைய அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். மக்களும் அதை உணர்கின்றார்கள். இப்போ கடந்த வரவு செலவு திட்டத்தில் இந்திய நிதியுதவியுடன் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தை ஜனாதிபதி தெளிவாகவே சொன்னார். இந்த வருடம் இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம், இப்போ இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அந்த அபிவிருத்தி பணிகள் என்ன செய்திருக்கு? இந்திய நிதியுதவி எவ்வளவு வழங்கி இருக்கு? அந்த அபிவிருத்தி பணிகள் நடந்து உண்மையிலே ஒன்றை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எந்த நாடும் எங்களுக்கு இலவசமாக நிதியுதவியை வழங்குவது கிடையாது. உதாரணத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியாக இருக்கட்டும், உலக வங்கியாக இருக்கட்டும், சில வேளை இந்திய உதவி திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு சில இலவசமாக அல்லது முழுமையாக வழங்குகிற நிவாரணமாக வழங்குகிற விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன், உலக வங்கியின் உதவியுடன் என்றால் போல அது இலவசமாக இல்லை. அதை மீளவும் நாங்கள் செலுத்த வேண்டிய பணம். எங்களுடைய அரசாங்கம் அந்த நீண்டகால அடிப்படையிலே கடன் அடிப்படையிலே தான் அந்த உதவிகள் பெறப்படுகின்றன. அந்த உதவிகள் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் நாங்கள் அனைவரும் செலுத்த வேண்டிய உதவிகள். இதில் இந்த சில வேளை வெளிப்படையாக ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது. இப்போ இந்தியாவினுடைய உதவியின் மூலம் கட்டப்படுகின்ற வீடுகள், அதே போல் என்னென்னு சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் போடப்படுகின்ற வீதி என்று ஆசிய அபிவிருத்தி அங்கே ஃப்ரீயாக இலங்கைக்கு கொடுக்கவில்லை. அது நீண்ட கால கடன் அடிப்படையிலே வழங்கப்படுகிறது. ஏன் அது வரவு செலவு திட்டத்தில் அவ்வாறான விடயங்களை நீங்கள் சொல்வதில்லை? யார் ஆகிறது? இல்லை, இது பொதுவாக வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்படுற விடயம் இலங்கையிலே கிடைக்கின்ற வருமானம், அந்த வருமானத்துக்கு ஏற்படுகின்ற செலவினங்கள் தான் நீங்கள் வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்படுகின்றன. ஏனைய நீங்கள் சொல்கின்ற அந்த அமைப்பு ரீதியான விடயங்கள் அதுவும் இருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையிலே நீண்ட கால அடிப்படையிலே சில வேளைகளிலே வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்க முடியாத ஒரு சில வேளை 5, 6, 10 வருடங்களுக்கு கூட நீண்டு செல்லக்கூடிய செயற்திட்டங்களாக இருக்கலாம். அப்போ அந்த வகையிலே இங்கே இலங்கையுடைய வருமானம், அதாவது வருடாந்த வருமானம் அங்கே கிடைக்கின்ற, அதாவது எங்களுடைய ஏற்றுமதிகளோ ஏனைய உள்நாட்டு உற்பத்திகளோ இவ்வகையான விடயங்களினூடாக கிடைக்கக்கூடிய வருமானங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி எங்களுடைய செலவினங்களுக்கு இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற என்ற விடயங்கள் தான் இங்கே வரவு செலவு திட்டத்தில் உட்படுத்தப்படுகின்றன. அது தவிரவும் மேற்படி நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அது ஆண்டுதோறும் வேறுபடலாம். சில வேளைகளில் நீண்டதாக இருக்கலாம், 2-3 வருடங்களுக்குரிய ஒப்பந்தங்களாக இருக்கலாம். அவ்வாறான சூழ்நிலையில் சில வேளைகளிலே அவ்வாறு அந்த உள் வாங்குவது பிரச்சனை இருக்கின்றது. அந்த இந்திய நிதியுதவி திட்டம் என்று சொல்கிறது இந்த வருடத்தில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, கிடைக்கவில்லை என்று கூறவில்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையிலே புதிய கட்டிட தொகுதி ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது. இந்தியாவினுடைய நிதி உதவியினுடைய கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் என்று நினைக்கின்றேன். அப்போ அந்த வகையிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு 2 வருடங்களோ 1.5 வருடங்களோ ஆகலாம். அதற்காக வேண்டி அது தனியே இந்தியா தான் தடுக்கின்றது அல்ல, இந்தியாவுக்கு மீள கொடுக்க வேண்டிய தொகை அல்ல, இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றவாறு அல்ல. அதுவும் நாங்கள் கடனாக பெற்று செலவழிக்கின்ற தொகையை ஒழிய இலவசமாக கொடுப்பது கிடையாது. அவ்வாறு
இருக்கின்றது தான் அவ்வாறு, ஆனால் அது மிகவும் குறைவு. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இப்போது மக்களுக்கான சலுகைகள் எதுவுமே இல்லை, எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் அப்படின்ற கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இப்போ எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு தெரியும், வளமையாகவே எதிர்க்கட்சிகள் ஏதோ ஒரு விடயத்திலே அவர்கள் தாங்கி நீக்க வேண்டிய ஒரு செயற்பாடு இருக்கின்றது. அவர்கள் நான் நினைக்கிறேன் நுனிப்புள் மேய்வார்கள் போன்றது தெரிகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தை முழுமையாக அவர்கள் ஆய்வு செய்வார்களா என்றால், முழுமையாக ஆய்வு செய்ததை பார்ப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விடுத்து ஒரு நுனிப்புள் மேய்வது போன்று மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சில விடயங்கள் புரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும், இப்போ எங்களுடைய அரசாங்கத்துடைய பிரதான கொள்கையாக இருக்கின்ற 3 பிரதான விடயங்கள் நாங்கள் இந்த 5 வருட காலத்தில் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அதிலே மிகவும் பிரதானமானது முதலாவது வறுமை ஒழிப்பு, அடுத்தது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், மூன்றாவது வந்து டிஜிட்டல் ஸ்ரீலங்கா. இப்போ இந்த வேலை திட்டங்களின் ஊடாக பல்வேறுபட்ட செயற்பாடுகள், பல்வேறுபட்ட நிவாரணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. உதாரணமாக இப்போ வடகிழக்கு பகுதியில் வாழ்கின்ற வீடற்ற மக்களுக்கு கிட்டத்தட்ட 3000 வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கான முன்மொழிவுகள் அதிலே இருக்கின்றன. அதே போல் வறுமை ஒழிப்பு செயற்திட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமூக சக்தி செயற்பாடு, அதாவது பிரஜாசக்தி செயற்பாடு என்ற வகையிலான இந்த வறுமை ஒழிப்பை இலக்காக கொண்டு செலவழிக்கப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பில்லியன் ரூபாய் அளவில் செலவழிக்கப்பட இருக்கின்றது. இதைவிட கிராம பாதைகள், அப்படி பல்வேறுபட்ட, அதாவது நாங்கள் நிவாரணம் என்பதற்கு அப்பால் மக்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துகின்ற அதே வேளை அவர்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை கொண்டு தங்களுக்கு தேவையான வருமானங்களை ஈட்டிக்கொட்டக்கூடிய வகையிலான உதவி திட்டங்கள் அங்கு காணப்படுகின்றன. உதாரணமாக விவசாயிகளுக்கான கடன் உதவிகள், அதே போல் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கான கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்காக கடன் திட்டங்கள், குறைந்த வட்டியுடனான கடன் திட்டங்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட சலுகைகள் சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம். மக்களுக்கு, அதாவது அடித்தரம், அதாவது கீழ்மட்டத்திலே பொருளாதார இது இருக்கிற மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் கூடுதலான சலுகைகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு கடந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கி இருக்கின்ற அதே வேளை இவ்வருடமும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை இவ்வருடமும் வழங்கப்பட இருக்கின்றது. வருகின்ற 2027 வாக்குறுதியிலிருந்து நிச்சயமாக அவை நிறைவேற்றப்படும். அதுவும் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் வந்த அரசாங்கங்கள் அரச ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கவில்லை. அவர்களுக்கு என்னென்னு சொல்கிறது, ஒரு கொடுப்பனவு அலவன்ஸ் என்ற வகையிலே தான் நாங்கள் அதிகரிக்கின்றோம். அது எவ்வேளையிலும் நிறுத்தப்படலாம். ஆனால் நாங்கள் இங்கு அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றோம். அதாவது அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கப்படுகின்ற ஒரு ஊழியர் அவர் ஓய்வு பெறும் பொழுது அந்த அடிப்படை சம்பளத்தை வைத்துத்தான் அவர்களுக்கு எத்தனை வீதமாக ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 3 வரை இருக்கின்ற இந்த 2027 வரை கணிசமான தொகையை நாங்கள் அடிப்படை சம்பளத்தில் அதிகரித்திருக்கின்றோம். இது ஓய்வூதிய பெற இருப்பவர்களுக்கும் பயன்பெறும். அதே போல் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கான ஏனைய விடயங்கள்லேயும் அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அரச ஊழியர்கள் அல்லது தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தாலும், இப்போ சாதாரண குடிமகன் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு கூலி தொழில் செய்கிறவங்களுக்கான எந்தவித சலுகையும் இல்லைன்னு சொல்லப்படுகிறாங்க. கடந்த ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் வரவு செலவு திட்டத்தில் வெங்காயம் இவ்வளவுதான், செமன் இவ்வளவுதான், அல்லது அரிசியின் விலை இவ்வளவுதான் குறைத்திருக்கிறோம், நாங்கள் இது இந்த அளவு குறைத்திருக்கிறோம் என்ற அறிவிப்பு வரும். ஆனால் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறான விடயங்கள் உள்வாங்கப்படாத காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், அவர்கள் அதை மட்டும்தான் அவர்களால் சொல்ல முடியும். வெங்காயத்துக்கு இவ்வளவு குறைச்சிருக்கோம். நான் கூட வருகின்றேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு 2012ஆம் ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த வருடம், அதாவது இன்றைய நாள் வரை நீங்கள் பொருட்களுடைய விலைகளை ஒப்பிட்டு பாருங்கள். 2023ஆம் ஆண்டிலும் இப்பொழுதும் இருந்த பொருட்களுடைய விலைகள் எவ்வாறு குறைந்திருப்பது என்பதை நீங்கள் அடிப்படையாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியது. முட்டை மட்டுமில்லை, சீனி இருக்கின்றது, சீனி, அதே போல் அரிசி, இவ்வாறு பல அரிசியோட விலை நான் வாங்குற ஒரு கீரி சம்பா கூட 380 ரூபா போகுது. இப்போ என்ன சொல்ல, இப்போ சாதாரணமாக இப்போ இதுதான் முக்கியம்.
மக்கள் கூடுதலாக மக்கள் அதாவது வறிய அல்லது நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்துகின்ற கூடுதலாக எந்த அரிசியை பயன்படுத்துகின்றார்கள்? கூடுதலாக வெள்ளை நாட்டு அரிசி. அதே போல் அது காலங்கள் இப்போ அரிசியினுடைய விலை என்பது ஒரு நிர்ணயமான ஒரு நிரந்தரமான விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்பது கட்டுப்பாட்டு விலை இருக்கின்றது. இருந்தாலும் அரசினுடைய கேள்வி அது கிடையாது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் உற்பத்தி என்பது மிகவும் பிரச்சனையாக இருந்தது. காலநிலை மாற்றங்களினால் பல்வேறுபட்ட அழிவுகள் உற்பத்தி. ஆனால் இந்த வருடம் நாங்கள் உற்பத்தி அதிகரிப்பதற்கான பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். உதாரணமாக கடந்த காலங்களிலே விவசாயிகளுக்கு நெல்லை விளைப்பதற்கு உரிய சில வேளைகளிலே பசலை மானியங்கள் அவ்வாறான விடயங்களை தான் வழங்கியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே அந்த விவசாயிகளுக்கு என்ன தேவை என்றால், இந்த இருக்கின்ற தங்களுடைய நிலத்தை பயன்படுத்தி அதிகூடிய விளைச்சலை பெறக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான அறிவுகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணத்தினால் அரிசி உற்பத்தியில் பாரிய ஒரு பிரச்சனை இருந்தது. எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு வருடமும் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் இதற்கு பல்வேறுபட்ட ஆய்வுகளுக்காக நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அதாவது கூடிய விளைச்சலை தரக்கூடிய வகையிலாக அரிசி அதாவது நெல் உற்பத்தியை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை ஆய்வு செய்வதற்கும் அதன் மூலம் கிடைக்கின்ற பலாபலன்களை விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய செயற்திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற வருடங்களிலே அவற்றை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். இப்போ இந்த தொழில்நுட்ப அறிவை பெறுற நேரமும் இப்போ இருக்கிற அரிசி விலை இன்னும் 2 மாதத்துல 3 மாதத்துல கூடிராதா? என்னன்னு சொன்னால் வளமையாகவே உங்களுக்கு தெரியும், இந்த சீசன் அதாவது இன்னொரு விடயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கும் சேர்த்து பதில். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு, விவசாயிகளுக்கான மானியங்கள் கொடுக்கல, விவசாயிகளுக்கான உரம் கொடுக்கல, அதுக்கான கொடுப்பனவுகள் தாரன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல அப்படின்றது நேற்று இதெல்லாம் போலியான. அவர் விவசாயிகளோட போயிட்டு சந்திச்சு கலந்து ஆலோசித்து அடுத்த அந்த பெரிய வெங்காயம் சிக்கலாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையிலேயே இந்த நீங்கள் சொல்கிற மானியம் வழங்கப்படவில்லை என்ற போலியான ஒரு கருத்து, போலியான ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹெக்டேருக்கு நாங்கள் அந்த உரமானியத்தை 15,000 ரூபாவாக இருந்த உரமானியத்தை 10,000 ரூபாவாக அதிகரித்து 25,000 ரூபா வழங்கி வருகின்றோம் உரமானியம். அவர் எவ்வாறு கூற முடியும் நாங்கள் உரமானியம் வழங்கவில்லை? நட்டஈடு வழங்கி இருக்கின்றோம். அழிவடைந்த விவசாயிகளுக்கு நெற்பயிற்சி காலநிலை பாதிப்புகளாலும் ஏனைய விடயங்களாலும் பாதிக்கப்பட்ட நெற்செய்கையாளர்களுக்கான மாவட்ட ரீதியான காப்புறுதிக்கான காப்புறுதியினூடாக அழிவீடுகளை வழங்கி அழிவுக்கான அவர்களுக்கு ஈடுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அப்போ இது அவ்வாறு யாரும் எதையும் கூறிவிட்டு போகலாம். யதார்த்தம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்க்கட்சி தலைவர் அப்படி என்றால் இதை கூறியிருக்கலாமே. அவர்களுடைய காலத்திலே 15,000 ரூபா தான் உரமானியம் வழங்கப்பட்டது, எங்களுடைய 10,000 ரூபா. அப்போ இது அதிகரிப்பு இல்லையா? இதை அவர் எவ்வாறு பார்க்கின்றார்? அரசியல்வாதிகள் தங்களுக்கு இப்போ கூறுவதற்கு ஒன்றுமில்லைத்தானே. அவர்களுக்கு இப்பொழுது ஏதோ ஒரு பொய்யை கூறுகின்ற நிலைப்பாடு தான் இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் நியாயமான விலை கிடைத்திருக்கின்றது விவசாயிகளுக்கு. இந்த முறை நெல் உற்பத்தியினூடாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எதிர்பார்த்த வருமானத்தை, விற்பனை விலையை விட கூடுதலான விற்பனை விலை அவர்களுக்கு கிடைத்து நல்ல வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் கடந்த நெல் கொள்வன போது பாரிய சிக்கல் நிலவிச்சு. அதாவது ஆரம்பத்திலே அந்த நெல் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே அந்த நெல் பயிற்சிகை என்பது ஒரே அடியாக எல்லா இடங்கள்லையும் பயிற்சிகை செய்வது கிடையாது. சிறு காலங்கள் வரும். சில வேளைகளிலே ஆரம்ப கட்டத்திலே குறிப்பிட்ட நிலப்பரப்பிலே ஆரம்பிக்கப்படும். அது ஒரு நடுக்கால பகுதியை அடையும் பொழுது தான் அதோட விளை, அதாவது நெல் விதைக்கின்ற தன்மை, அதாவது நெல்லை அதுக்கான இது அதிகரிக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டு விலையை வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், அந்த நெல்லை பிறகு வருகின்ற நெல்லை கொள்வனவு விலையை கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கும். ஆனால் நாங்கள் அதை சரியான நேரத்திலே அந்த கட்டுப்பாட்டு விலையை வைத்ததன் காரணமாக அதற்கு பிறகு கூடுதலான விளைச்சல் வருகின்ற காலப்பகுதியிலே இந்த விவசாயிகள் அதோட பலனை அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே தான் நாங்கள் அதை சரியான முறையில் திட்டமிட்டு செய்திருந்தோம். அதில் விவசாயிகள் பல்வேறுபட்ட நன்மைகளை அடைந்தார்கள். அதை விட உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விடயம், கடந்த காலங்களிலே இந்த நெல்லை சேமித்து வைக்கிற நெற்களஞ்சியங்கள் எல்லாம் பாழடைந்து போயிருந்தது. நாங்கள் எங்களுடைய
கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக ஒவ்வொரு மாவட்டங்களில் நெற்களஞ்சியங்களை நாங்கள் மீண்டும் அதை இயங்க செய்து அதற்கான அவர்கள் விவசாயிகள் தங்களுடைய நெல்களை சேமித்து வைத்து வருகின்ற நல்ல விதை நெல்லாக பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பினையும் அதே போல் நல்ல கிராக்கி நெல் வருகின்ற நேரங்களில் விற்பனை செய்வதற்குரிய வசதிகளையும் கூட நாங்கள் செய்து கொடுப்போம். இப்போது இந்த வரவு செலவு திட்டம் நாங்கள் இன்னும் போகலாம், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வந்து தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் இல்லை, அல்லது அவங்களுக்கான கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் எதுவுமே இல்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்களும் நிராகரிச்சிருக்கிறாங்க, இவங்களும் எதுவும் கொடுக்கறதா இல்லை, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதை நான் உங்களை போல அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆளும் தரப்பு எம்பின்னு கேட்கணும். முதல் தடவை நாங்கள் இந்த நிகழ்ச்சி செய்கிறோம், நீங்கள் இரண்டாவது நபராக வந்திருக்கீங்க, ஆளும் தரப்பில் முதல் நபர். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான், ஏன் அவங்கள நிராகரிச்சிங்க, எதுக்காக? இது உண்மையிலேயே ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்ல வேண்டும். நாங்கள் நிராகரித்ததாக எப்போதும் கூறினோமா? கூறவில்லை. ஆனால் செயற்பாட்டில் வந்து எவ்வாறான செயற்பாட்டில் இப்போ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பங்களுக்கான நிவாரண அறிவிப்போ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எவ்வாறு அதை கூறுகின்றீர்கள்? யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை என்று பொதுவாக நிச்சயமாக செயற்பாடுகள் கூடுதலாக எங்களுடைய செயற்பாடுகள் கூடுதலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பல்வேறுபட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் உதாரணமாக ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயம் புரிகின்ற குடும்பமாக இருக்கின்றோம். அந்த விவசாயம் ரீதியாக உற்பத்திகளை பெருக்கக்கூடிய அல்ல அந்த விவசாயத்துக்கு தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை வழங்கக்கூடிய அல்ல கடன் உதவிகளை வழங்கக்கூடிய இவ்வாறு பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் நாங்கள் வழங்கியிருக்கணும். அதே போல் அவர்களது உற்பத்திகளை கொள்வனவு செய்யக்கூடிய வகையிலான செயற்திட்டங்களை உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் வவுனியா கணேசபுரம் என்ற பகுதியிலே வேதாள வெங்காயம் என்று கூறுவார்கள், பெரிய சின்ன வெங்காயத்தில் பெருசாக இருக்கும், அதை உற்பத்தி செய்வதற்காக விதை வழங்கியிருந்தோம். அதே போல் அந்த விளைச்சலும் அதே போல் அவருக்கு பாரிய அளவு லாபத்தை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். அப்போ அவரே கூறியிருந்தார், செவ்வியின் போது வளமையாக தான் செய்கின்ற தோட்டத்தில் கிடைக்கிற வருமானத்தை விட இது இரட்டிப்பு மடங்கு தனக்கு கிடைத்திருப்பதாகவும் அதுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கார். அதற்கான விதை இனங்கள், அதற்கான பசலை மானியங்கள், அதே போல் அதற்கான தொழில்நுட்ப உதவிகள், கடன் உதவிகளை அந்த பெண்மணிக்கு வழங்கியிருந்தோம். இது ஒரு உதாரணம். இதே போல் பல்வேறுபட்ட உதாரணத்துக்கு தையல் தொழிலை செய்யக்கூடிய சிறு ஒரு 4-5 பேர்களாக சேர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கான அவ்வகையான, அதே போல் குடிசை கை தொழில்கள், அதே போல் ஏனைய உதாரணத்துக்கு கால்நடை வளர்ப்பு இல்லை கோழி, இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலையும் கூடுதலாக ஒதுக்கியிருக்கோம். கூடுதலாக அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களை இலக்காக கொண்டு நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். அதை விட உங்களுக்கு தெரியும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது பிரதேசத்துக்கான உங்களுக்கு கடந்த பல காலங்களாக 15-20 வருடங்களுக்கு மேற்பட புனரமைக்காமல் இருந்த கிராமப்புற வீதிகள் மிகவும் மோசமான நிலை. அந்த வீதிகள் எல்லாம் நாங்கள் காப்பீட்டு வருகின்றோம். நகர்ப்புற வீதிகள் இல்லை, கிராமப்புற வீதிகளை. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் தான் அபிவிருத்தி திட்டங்கள் கூடுதலாக தேவைப்பாடுகள் இருக்கின்றன. இதே போல் இன்னும் பல விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம். அப்போ வெறுமனே நாங்கள் எல்லா விடத்தையும் முழுமையாக சரியான ஒரு ஆய்வினூடாக தெரிந்து அதன் பின்பாக கருத்துக்கள் கூறுவது தான் சாலை சிறந்தது என்று நினைக்கிறேன். அந்த கேள்வி வருவதற்கான காரணம் இப்போ எங்களுக்கும் சில தெரியாத நாங்களும் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல, இருந்தாலும் இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய அரசினுடைய தரப்பை நீங்கள் தெளிவாக கூறினால் மக்களுக்கு புரியும். நிச்சயமாக அதாவது தான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். உங்களுக்கு நிறைய கடன் திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், நிதி உதவி, நிதி இல்லாத காரணத்தினால் அல்ல பணம் இல்லாத காரணத்தினால் சில மக்கள் விவசாயத்தை செய்வது கிடையாது. அவர்களை இலக்காக கொண்டு பல்வேறுபட்ட கடன் திட்டங்களை நாங்கள் வழங்குவதற்கு முன்மொழிந்திருக்கோம். ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி தாராளமாக. அவர்கள் அந்த கடனை 50 லட்சம் வரை 5 மில்லியன் வரை விவசாய கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் உற்பத்தியாளர்கள் ஏனைய நடுத்தர கைத்தொழில் அல்லது குடிசை கைத்தொழிலை மேற்கொள்வர்கள் கூட அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறு பல்வேறு, அதாவது எங்களுடைய பிரதான இலக்கு என்ன? வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு என்பதும் வறுமைப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியிலே மிகவும் பின்தங்கிய மக்கள்,
அவர்களை இலக்காக கொண்டு தான் 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உள்ளாண்டு முழுமையாக நீங்கள் நிச்சயமாக பார்த்தீர்கள் என்றால் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இப்போ வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனோட கடன் கொடுக்குற நேரம் அவங்க இன்னும் சிக்கலுக்குள்ளாக. இப்போ கடன் என்றால் இப்படித்தான், நாங்கள் அவர்களுக்கு இலவு கடன், அதாவது வட்டி மிகவும் குறைந்து. இப்போ அரசாங்கம் இலவசமாக பணத்தை கொடுக்க முடியாது தானே. அப்போ உற்பத்தியாளன் ஒருவனுக்கு ஒரு உற்பத்தியிலே ஒரு அக்கறை இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும். வெறுமனே கடன் இல்லாமல் நிதி ஒரு நிவாரணமாகவோ அல்லது இலவசமாகவோ வழங்கினால் என்ன நடக்கும், அதனுடைய பெறுமதி தெரியாது. மற்றது இன்னொன்று, அவ்வாறு கடனை வழங்கும் பொழுது அந்த கடனை செலுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது, அந்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அப்போ இரண்டும் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான செயற்திட்டங்களை ஒன்று சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கு கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவர்களுக்கு கடந்த காலங்களில் கூட சில வேளைகளிலே அழிவடைந்தது என்றால், இப்போ உதாரணத்துக்கு விவசாய கடனை பெற்று அது அந்த விவசாய செய்கை அழிவடைந்திருந்தால் அதுக்கு நாங்கள் காப்புறுதிகளை வழங்கியிருக்கின்றோம். அவர்களுக்கான அந்த அழிவுகளுக்கான நிவாரணம் அவர்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நாங்கள் ஒரு முதலீட்டை செய்வது எதற்காக, ஒரு லாபத்தை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்வு. அப்போ அந்த முதலீடை நாங்கள் கடனாக கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அவருக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையிலான கருத்திட்டங்களை அவர்கள் முன்மொழியும் பொழுது அவர்களுக்கு கொடுப்போம், சும்மா கொடுப்போம். அவர்கள் நல்ல கருத்திட்டங்களை முன்மொழிந்தால் அந்த கருத்திட்டங்களுக்கு தேவையான நிதி உதவியையும் தொழில்நுட்ப விடயங்களையும் நாங்கள் அக்கறை செலுத்துவோம். நல்லது. உங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் நிதியை சேமிக்காமல் செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பொறுப்பும். கடந்த முறையும் பல இடங்களிலே அபிவிருத்திகளிலே குற்றங்கள் இப்படி நிறைய இடங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இந்த வரவு செலவு திட்டமும் அப்படி அமையக்கூடாது, நல்லதாக அமையணும். அதை தாண்டி சில வினாக்கள். இப்போது ஒரு தமிழ் மக்களினுடைய பிரச்சனை, தமிழர்களினுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை, இத்தனை வருட காலமாக தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா அரசாங்கத்தின் மீதும் வைக்கிறாங்க. அரசாங்கத்தில் ஆளக்கூடிய ஆளும் தரப்பினர் வாக்குறுதிகளை வழங்குறாங்க, ஜனாதிபதி வாக்குறுதிகளை வழங்குறாரு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குறுதிகளை வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களை விட அந்த பக்கத்தில் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர், இந்த தமிழர்களுடைய பிரச்சனை அப்படின்ற அந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன தமிழர்களுடைய பிரச்சனை? நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய பிரச்சனை என்ன என்று தமிழர்களுக்கு தெரியும், சாதாரண தமிழ் மக்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. இதுதான் யதார்த்தம். அதுதான் நான் கூற வருவது என்று நான் சொல்வது, தமிழர்களுக்கு பிரச்சனை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களே அரசியல்வாதிகள், அவர்களைத்தான் சொல்கின்றேன். இப்போ தமிழர்களுடைய பிரச்சனையை கடந்த கால அரசாங்கங்கள் கையாண்ட விதத்திலும் எங்களுடைய அரசாங்கம் கையாளுகின்ற விதத்திலும் பல்வேறுபட்ட வித்தியாசங்களை மக்கள் உணர்கின்றார்கள். இப்போ உதாரணமாக கடந்த காலங்களில் என்ன நடந்தது? மக்களுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டது, மக்கள் இனவாதம் மதவாதம் பேசி மக்களை பிரித்து வைத்திருந்தார்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யாமல் விடுத்திருந்தார்கள். இதுதான் அங்கு பிரச்சனையாக இருந்தது, கூடுதலான பிரச்சனையாக. நாங்கள் படிப்படியாக இந்த விடயங்களை கவனித்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் அமைச்சர்கள் அனைவரும், உங்களுக்கு தெரியும், இந்த வட மாகாணத்திலே ஆக குறைந்தது 2-3 அமைச்சர்கள் வாரந்தோறும் இருப்பார்கள். மக்களுக்கான தேவைகளை கேட்டு அறிந்து அதை அந்தந்த இடங்களிலே தீர்வுகளை வழங்கக்கூடிய வகையிலாக ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஒரு பாரிய வேலை திட்டம் செயற்திட்டம் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டோம். மக்களை இலகுவாக மக்கள் நெருங்கக்கூடிய ஒரு அமைச்சர்களாகவோ அல்ல ஒரு ஜனாதிபதியாகவோ அல்ல ஒரு பிரதமரான ஒரு செயற்பாடு தான் இப்பொழுது இருக்குது. அந்த வகையில் மக்களுக்கான அவசியமான அடிப்படையான இப்பொழுது தேவையாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றோம் படிப்படியாக. நிச்சயமாக ஏனைய மக்களுடைய ஏனைய எதிர்பார்ப்புகளும், உதாரணமாக இந்த காணி விடுவிப்பு விடயங்கள், அதே போல் ஏனைய விடயங்களும் படிப்படியாக நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தினால் நிறைவேற்றி வைக்கப்படும். நீங்கள் உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாதாரணமாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பும் இப்பொழுதும் இருக்கின்ற சுமூகமான நிலையை பாருங்களேன். இப்போது எல்லா மக்களும் ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குதா இல்லையா? இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மக்கள் தங்களுடைய இடத்திலே தங்களுடைய பூமியிலே வாழ்ந்து கல்வி கற்று தங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த விடயத்தை தான்
100% மக்கள் விரும்புகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய இலக்கும் அதாகத்தான் இருக்கிறது. அந்த மக்களுடைய அபிலாஷைகளை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அப்பால் சென்று பல்வேறு சில விடயங்கள் இருக்கின்றன தான். அவற்றை காலப்போக்கில் நிச்சயமாக படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்களை பொறுத்தவரையிலே இன, மொழி, மத, பிரதேச வேறுபாடு கிடையாது. நாங்கள் அதற்கேற்றவாறு மக்களை நாங்கள் மாற்றி வருகின்றோம். இனவாதத்தை இனி பேசி அரசியல் செய்ய முடியாத, அல்லது மதவாதத்தை காட்டி அரசியல் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்ய முடியாத, பிரதேச வேறுபாடுகளை பிரதேசவாதத்தை காட்டி ஒரு அரசியல் செய்ய முடியாத, அல்லது மக்களை ஏமாற்ற முடியாத ஒரு நிலையான ஒரு ஒரு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்டை கட்டியெழுப்பது, நல்ல ஒரு கலாச்சாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய செயற்திட்டத்தை தான் நாங்கள் இந்த 5 வருடத்திற்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மக்களுக்கான அபிலாஷைகளை எங்களால் தீர்த்து நிறைவேற்றி வைக்க முடியும். அது இன, மத, மொழி பேதத்துக்கு அப்பால் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்தது. அதே போல் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஏனையவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. ஏன் பிரச்சனைகள் இருந்தது? பிரச்சனைகள் ஆக்கப்பட்டது. பிரச்சனைகள் தானாக திணிக்கப்பட்டது. அதாவது அரசியல் லாபத்துக்காக, தங்களுடைய அரசியலை இருப்பை தக்க வைத்துக் கொள்ளதாக மக்களை பலிக்கடாவாக பயன்படுத்தினார்கள். இதன் காரணமாகத்தான் ஒரு பிரமை, ஒரு மாயை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ நான் சொல்கிறேன், பிச்சைக்காரனுக்கு காலிலே புண் இருந்தால்தான் அவனுக்கு புண் மாற்ற மாட்டான். அவன் ஏன்னா புண் மாற்றினா அவன் பிழைப்பு போயிடும். அதே போல் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை என்று கூறிக்கொண்டு இருந்தால்தான் அரசியல். ஆனால் இனி வரும் காலங்களில் அது எடுபடாது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் மக்கள் அல்ல, முஸ்லீம் மக்கள் அல்ல, அனைத்து இன மக்களுக்கும் என்ன தேவையோ அந்த விடயங்களை நிச்சயமாக உன்னிப்பாக கவனித்து சரியான முறையில் ஆலோசனைகளை செய்து அவர்களுக்குரிய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம். நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற கேள்வி இன்னொரு 5 வருடத்தின் பிறகு அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியாத ஒரு நிலைப்பாடு வரும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே இனம், நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற அடையாளம் எங்களுக்கு இருந்தால் போதும். அது இஸ்லாமியராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அல்லது பௌத்தராக இருக்கலாம், அல்லது கத்தோலிக்கராக இருக்கலாம். நாங்கள் ஒரு இலங்கை தாய்நாட்டினுடைய குடிமக்கள் என்ற நிலைமைக்கு வரணும். அதுதான் எதிர்பார்ப்பு. யாரை கேட்டாலும் இலங்கையன் என்று தான் சொல்ல வேண்டும் ஒழிய நான் தமிழ், முஸ்லீம், இந்து அப்படி சொல்வது தவிர்க்க வேண்டும். இப்படி ஒரு நாட்டை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக. ஏன் தெரியுமா, உங்களுடைய இதுவரைக்கும் அந்த அரசாங்கங்களில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களுக்கு சிங்களவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், முஸ்லீம் மக்களுக்கு தமிழர்களும் முஸ்லீம்களும் வாக்களித்திருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் பிரதிநிதிக்கும் சிங்களவர்கள், அப்படியான ஒரு கலப்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்குது. இன்னும் ஒரு சிறிய கேள்வியோடு நாங்கள் நிறைவு செய்தோம். இப்போ இந்த அரசியல் தீர்வு என்ற கோஷங்கள் எழுகின்றன. அதே போல் இந்த ஆணைக்குழுக்களுக்காக அல்லது அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுற குழுக்களுக்காக தமிழ் பேசுகின்றவர்கள், முஸ்லீமாக இருக்கலாம், தமிழர்களாக, தமிழ் மொழி பேசுகின்றவர்களை இணைத்துக் கொள்வது குறைவாக இருக்கிறது. நீங்கள் இது தொடர்பான நீங்கள் இதை கருத்தில் கொண்டு இல்லை, கடந்த காலங்களிலே இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதற்குள் தமிழ் வாங்கப்பட்டவர்கள் எவரும் இல்லை என்கிற குற்றச்சாட்டு. அதன் பிறகு அது நிவர்த்தி செய்யப்பட்டது. இப்பொழுது அந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய விவகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது தான் அதற்கான முன்மொழிவுகள் வந்திருக்கின்றது. இதற்கு முதல் அந்த குழுவை அமைக்கும் பொழுதோ அதற்கான பெயர்கள் உச்சரிக்கும் பொழுதோ அது இருக்கவில்லை. என்ன காரணம்? உண்மையிலேயே தொல்பொருள் திணைக்களத்துக்கான கோரிக்கை விடப்பட்ட பொழுது எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பல்வேறுபட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்திருந்தால் அதை அந்த குழுவிற்கு உள்வாங்குவதற்கு எவரும் முன் வந்து அதற்குள் வருவதற்கு தயாராகவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இறுதியாக மிகவும் கஷ்டப்பட்டு ஒருவரை நாங்கள் உள்நுழைந்தோம். இவ்வாறான பிரச்சனைகளும் இருக்கின்றன. உள்வாங்கப்படவில்லை என்றதுக்கு அப்பால் சில வேளைகளில் என்ன நடக்கின்ற சொன்னால் விருப்பமில்லை அதற்கு செல்வதற்கு. அவ்வாறான நிலைப்பாடுகளும் இருக்கின்றன. அதுவும் ஒரு காரணமாக. ஆனால் நாங்கள் கணிசமான வகையில் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் ஜனாதிபதியுடன் நாங்கள் அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வோடு தான் இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் படிப்படியாக சில விடயங்களிலே அனைத்து தரப்பையும் சேர்த்துக்கொள்வோம். அது ஆணைக்குழுக்களாக இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஆணைக்குழுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் குறிப்பிட்ட நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு தான் இருக்கும். அந்த ஆணைக்குழு இல்லாமல் செல்லும் அல்லது அந்த ஆணைக்குழுவில் ஒருவரை சேர்ப்பதாக இருந்தால் ஒன்று அவர் ஓய்வு பெற்று செல்ல வேண்டும். அல்லது அவ்வாறு இருந்தால் தான் நாங்கள் அந்த ஆணைக்குழுக்களுக்கு பிரதிநிதிகளை நியமிக்க முடியும். நாங்கள் நினைத்தவாறெல்லாம் ஆணைக்குழுக்களுக்கு
நபர்களை நியமிக்கப்படும். அது சுயாதீனமான சுதந்திரமான ஒரு அமைப்பு. இப்போ அதில் நாங்கள் தலையீடுகளை செய்ய முடியாது. அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தை ஓய்வு பெறுகின்ற போதோ அல்லது அவர் ஆணைக்குழுவில் இருக்கின்ற ஒருவர் இறக்கின்ற போது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக நாங்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களில் நாங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நல்ல திட்டங்களை செயற்படுத்துங்கள். இன மத மொழி பேதம் இல்லாத அந்த ஸ்லோகன் அதை சரியாக பின்பற்ற வேண்டும், இருக்க வேண்டும். அதுவும் நடைமுறையில் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் வாழ்த்துக்களுடன் எங்களுடைய கலையகம் வருகை தந்து எங்களுக்காக காத்திருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய மகுடம் டிவி சார்பாக. நன்றி உங்களுக்கு. நன்றி. மகுடம் டிவி மென்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நான் உங்களையும் வாழ்த்தி சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களே, நன்றி. நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். பட்ஜெட் டாக் நாங்கள் இன்னும் பலரை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். பலருடைய கருத்துக்கள் தொடர்பிலே நாங்கள் உங்களுக்கு அந்த கருத்துக்களை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.